ஹலோ டீச்சர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு காணொளி தொகுப்பு. இந்த காணொளியில் பார்த்தீங்கன்னா சால் சித்தி நம்முடைய டீச்சர்ஸினுடைய பள்ளியினுடைய புற மதிப்பீடு செய்யக்கூடிய ஒரு படிவம். இதை இப்போ 2-3 ஆண்டுகளாக நாம் தொடர்ந்து செய்துட்டு இருக்கிறோம். இதை எவ்வாறு இந்த ஆண்டு இந்த பணியை முடிப்பது என்பதை பற்றி காணொளியில் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான், நம்ம ஏற்கனவே பண்ணது தான். இதை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஆஃப்லைன் ஃபார்மேட் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபார்மேட் நீங்கள் பூர்த்தி செய்து வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம். எப்பவும் போகிற மாதிரி குரோம் ப்ரௌசர் போங்க. அதில் போய்ட்டு சால சித்தி SHAALASIDDHI.NIEPA.AC.in இருக்கு பாருங்க, மேலே அட்ரஸ் பாரில். இதை டைப் பண்ணிக்கோங்க. இதை டைப் பண்ணி கொடுத்த உடனே இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இங்கே லாகின் இருக்குது பாருங்கள். இந்த லாகின் கிளிக் பண்ணுங்கள். லாகின் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகின பிறகு இதில் நம்ம பள்ளியினுடைய டைஸ் கோட் பாஸ்வேர்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சப்போஸ் பாஸ்வேர்டு தெரியாதவங்க கீழே ஃபர்கெட் பாஸ்வேர்ட் கிளிக் ஹியர்னு பாருங்கள். இந்த பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் இந்த கிளிக் ஹியர் ஆப்ஷனை கொடுத்து, ஸோ பாஸ்வேர்டு மறந்துட்டு இருப்பீங்க, ஹெச்எம்ஸ் ட்ரான்ஸ்ஃபரில் போயிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் டைஸ் கோடு இங்கே பின் இங்கே மேலே 3 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். கெட் பின் ஓடிபி, ஃபர்கெட் பின் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த மொபைல் நம்பருக்கு வரும். இந்த வலைதளத்தில் எந்த மொபைல் எண் பதிவு செய்திருக்கிறீங்களோ அந்த தலைமை ஆசிரியருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி எடுத்துன்னு இங்கே போட்டு நீங்கள் இதை ஃபில் பண்ணிக்கணும். இல்லை அப்படி உங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு சொன்னால் உங்கள் பிஆர்டிஸ் மூலிமா நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் கோஆர்டினேட்டரை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லாகினுக்குள்ளே போகிறோம். ஸோ எனக்கு பாஸ்வேர்டு எனக்கு தெரியும். ஸோ டைரெக்டாக உள்ளே போயிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு பேஜுங்க. இங்கே நம்ம ஸ்கூல் அட்ரஸ் எல்லாம் வந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல எல்லாம் க்ளீனாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எதனா தவறு இருந்தால் இங்கே சேஞ்ச் ப்ரொஃபைல் இருக்குது பாருங்கள். இந்த ப்ரொஃபைலில் உள்ளே போயிட்டு இதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். நம்ம ஸ்கூல் நேமு, மெயில் ஐடி. இப்போ புதுசாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பரும் உங்கள் மெயில் ஐடி இங்கே மாற்றிக்கோங்க. இல்லை சார் எதுவுமே தேவையில்லைன்னு சொன்னால் நம்ம டைரெக்டாக இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் நான் பயன்படுத்த போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கிராஸ் மார்க் இருக்குது பாருங்கள். இதை நம்ம எதுவுமே கம்ப்ளீட் பண்ணலன்னா இந்த மாதிரி வருங்க. நான் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்தோம்னா இங்கே இந்த மாதிரி க்ரீன் டிக் வரும் எல்லாத்துக்கும். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் மேனேஜ் யூசர் ரிக்வெஸ்ட்னு போகிறோம். இங்கே டைப் இது போத் தான் இருக்குது. ஸோ போத் கொடுத்துட்டு ரிக்வெஸ்ட் கொடுத்துருங்க. இது ஓகே, இது ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து லேர்னர் ப்ரொஃபைல். ஸோ லேர்னர்ஸில் ஒரு 3 காலம் இருக்கும். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில இடத்துல 2019-20 இருக்கும். சில இடங்கள் 2019, 18, 19 இருக்கும். ஸோ இதை பார்த்து ஃபில் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் கரண்ட் இயர் ஆப்ஷன் போட்டிருப்பாதீங்க. இது பார்த்தீங்கன்னா 19-20. ஸோ நம்ம பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை கம்யூனிட்டி வைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இது பர்சன்டேஜ் பாய்ஸ் கேர்ள்ஸ் அட்டண்டன்ஸ் ரேட். இது எப்படி கால்குலேட் பண்ணுறது இங்கே கீழே ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இதன்படி தான் நீங்கள் போடணும். அப்படியே எத்தனை நாள் வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு நம்ம போடக்கூடாது. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வகுப்பில் எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்கன்றத போட்டு கீழே இப்போ கவுண்டிங் இன்ட்டு இப்போ ஒரு 10 மாணவர் இருக்காங்கன்னா 10 மாணவர் எத்தனை நாள் வந்திருக்கிறாங்கன்றத மொத்தம் கூட்டிக்கணும். கூட்டிட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தனித்தனியாக ஒரு வகுப்புக்கும் பாய்ஸுக்கு தனியாக கேர்ள்ஸுக்கு தனியாக இங்கே பர்சன்டேஜ் போடணுங்க. இந்த பர்சன்டேஜ் போட்டு இங்கே நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா அடுத்த பேஜுக்கு போகலாம். இதை போட்டு கூட நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்மிட் கொடுத்து வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைனல் அப்புறம் கூட மாற்றிக்கலாம். அதுக்கு அடுத்த ஆப்ஷன் இதில் அதே மாதிரி தான். பார்த்தீங்கன்னா 18-19 பர்சன்டேஜ் தான். இங்கே கூட பாருங்கள், அவங்களே கொடுத்துட்டாங்க இந்த முறை. பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்கோர் இன் ரெஸ்பெக்டிவ் பர்சன்டேஜ் ரேஞ்ச் 33க்கு கம்மியாக போன வருஷம் 18-19 ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில்
நம்ம வந்து இது போட்டிருப்போங்க, மதிப்பெண் தொகுப்பு தரநிலை பதிவேடு இருக்கும். அந்த பதிவேட்டின்படி மொத்த மார்க்கு சேர்த்து 33 கம்மியாக எத்தனை பேர் இருக்காங்க அதை பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணணும். ஸோ 33 டு 40 இந்த மொத்த பர்சன்டேஜும் கூட்டினா டோட்டல் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 வரணுங்க. அதுக்கு வர்ற மாதிரி அந்த பாயிண்ட் வந்தாலும் பாயிண்ட் போடலாம், அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக இது மொத்தம் கூட்டினா நமக்கு வந்து 100% கண்டிப்பாக வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இந்த பாயிண்ட் 2 எல்லாம் வரும்போது அதை மாடிஃபை பண்ணி போட்டுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், கண்டிப்பாக பர்சன்டேஜ் தான் மட்டும் தான் போடணுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கீ சப்ஜெக்ட் இன் ஆனுவல், இது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்லி வந்து 8க்கு மட்டும்தான் வருங்க. இதே மாதிரி தான் டோட்டல் ஸ்டூடெண்ட்டு இங்கே தனித்தனி லாங்குவேஜில் இங்கே பர்சன்டேஜ் ABCDE, இங்கே பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பர்சன்டேஜ் தான் போடுறாங்க. ஈச் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், A கிரேடுனா என்ன, B கிரேடுனா எவ்வளோன்றது அந்த டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு இந்த மார்க் அதுக்கேற்ற மாதிரி வந்து இதை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டீச்சர்ஸ், நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ், இது கம்ப்ளீட்டாக வந்து ஒரு ஆப்ஷனும் வந்து எல்லாம் முடிச்சுட்டே வரணும். இப்போ டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம், இதுக்கு முன்னாடி போட்டதெல்லாம் வந்து 18, 19, இந்த வருஷம் வந்து 19, 20. ட்ரெயின்டு எத்தனை பேர் நம்ம பள்ளியில் இருக்குது, மேல் ஃபீமேல் டோட்டலிங்க, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இது டீச்சர் அட்டண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா லாங் மோர் தென் 1 month. இப்போ நாம் வந்து 18, 19ஆம் கல்வியாண்டில் மோர் தென் 1 monthக்கு மேலே வந்து மெடிக்கல் லீவ் போட்டிருந்தோம்னா இங்கே வந்து MLO எந்த லீவானா இருக்கட்டுங்க, அந்த லீவ் போட்டிருந்தா இப்போ வந்து எத்தனை முறை எடுத்துக்கிறோன்றதான் வந்து நம்பர் ஆஃப் டீச்சர்ஸ் ஹூ அவாய்டு, எத்தனை டீச்சர்ஸ் நம்ம பள்ளியில் இருக்கிறவங்க எடுத்துருக்குறாங்க மோர் தென் அப்படின்னு போடுங்க. ஷார்ட்னாக்கா வந்து 1 week எத்தனை டீச்சர்ஸ் எடுத்துருக்குறாங்கன்றத அந்த டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கடுத்து வந்து நமக்கு முக்கியமானது தாங்க, ஸ்கூல் எவாலுவேஷன் காம்போசிட் மேட்ரிக்ஸில் 7 டொமைன் இருக்கும். ஸோ 7 டொமைன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு டொமைனாக கிளிக் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு டொமைன் கம்ப்ளீட் பண்ணிட்டா இங்கே கீழே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டொமைன் வரும், போகலாம். இப்போ கொடுத்தோம்னா உங்களுக்கு போகாதுங்க, ஏன்னா வந்து கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அங்கே பாருங்கள் இந்த மாதிரி வரும். ஸோ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். இங்கே இது பார்த்தீங்கன்னா ஒரு டொமைனுக்கு வந்து விளக்கம் வந்து உங்களுக்கு தமிழ்லேயும் ஒரு PDF அனுப்பிச்சிருக்கிறாங்க, அண்ட் இங்கிலீஷ்லேயும் இருக்குது. ஸோ இது படித்து பார்த்துட்டு பொறுமையாக பண்ணுங்கள். இதுக்கு மட்டும் வந்து ஃபஸ்ட்டு டொமைனுக்கு மட்டும் வந்து 2 பார்ட் இருக்குங்க. லெவல் இங்கே ஒன்று பாருங்கள், லெவல் 1, 2, 3 NA, லெவல் 1, 2, 3 NA. இது வந்து குவாலிட்டி அண்ட் யூசபிலிட்டி, இது வந்து நமக்கு தேவையானது. லெவல் அவைலபிலிட்டி அண்ட் அடெக்வசி. இது என்ன பண்ணணும்னா ஸ்கூல் ப்ரெமிசஸ், இப்போ வந்து ப்ளே கிரவுண்டு, நம்மளுக்கு வந்து ப்ளே கிரவுண்டு வந்து போதுமான அளவுக்கு இருந்தால் லெவல் 3, ஸ்லோவாக இருந்தால் கொஞ்சமாக இருந்தால் லெவல் 1, ஓரளவுக்கு மீடியமாக இருந்தால் லெவல் 2, நமக்கு போதுமான அளவுக்கு இருந்தால் லெவல் 3. இதனுடைய பயன்பாடு எப்படி இருக்குது, பள்ளியில் வந்து முழுவதும் செயல்படுத்துகிறோமா, அப்போ லெவல் 3. இல்லை சார், நான் கொஞ்சம் தான், நாங்கள் வந்து விளையாட்டுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கல தெரில, எங்களுக்கு வந்து விளையாடுறதுக்கு இடம் இல்லை, எக்யூப்மெண்ட் இருக்குது பட் விளையாடுறதுனா லெவல் 2. சரிங்க, இந்த 2 கொடுத்துட்டோம். இப்போ இங்கே என்ன சார் கொடுக்கணும், லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே செலக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா லோ மீடியம் ஐ இருக்குதுங்க. லோ மீடியம் ஐன்னா நாம் வந்து முன்னுரிமை கொடுக்குறது. இப்போ வந்து இங்கே லெவல் 3 கொடுத்துட்டோம். இங்கே லெவல் 3 கொடுத்துட்டோம்னா இங்கே வந்து நம்ம லோ, இங்கே பாருங்கள், பீரியட் த ஏரியா ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ இந்த ப்ளே கிரவுண்டுக்கு வந்து நம்ம வந்து நம்மக்கிட்ட சுத்தமாக இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ நம்மக்கிட்ட இருக்குன்னு சொல்லி நம்ம இங்கே சொல்லியிருக்கிறோம், அதனால் இங்கே லோ கொடுக்கணும். சப்போஸ் வந்து இப்போ எலக்ட்ரிசிட்டி எங்கள் பள்ளியில் இல்லவே இல்லை, ரொம்ப லோ, கொஞ்சம் சும்மா தான், ஒரு லைட்டு தான் எரியுது, இங்கே வந்து இங்கே ஃபஸ்ட்டு லெவல் 1 கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, இங்கே வந்து லெவல் 1 கொடுப்போம். இந்த இடத்துல வரும்போது நம்ம ஐ கொடுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பள்ளியில் இல்லை, ஸோ நம்ம அதுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கணும், ஃபஸ்ட்டு வந்து முன்னுரிமை தரணும். இதுதான் இதில் வந்து சின்ன ஒரு கன்ஃபியூஷன் வரும் எல்லாருக்குமே. இங்கே வந்து லெவல் 1 வந்தால் இங்கே லோ, சப்போஸ் இங்கே மீடியம் கொடுத்தீங்கன்னா இங்கே லெவல் 2 கொடுத்தா இங்கே மீடியம் கொடுக்கலாம். இல்லை சார்னா கூட இல்லை வந்து நான் வந்து நம்ம கொடுக்கலாம், ஹை கூட கொடுத்துக்கலாம். முன்னுரிமை நாம் எது கொடுக்கணுமோ அதுதான் கொடுக்கணுங்க. இதுக்கு இல்லை, இதுக்கு என்ன விளக்கம் தெரியணும்னு சொன்னால் இந்த ரெஸ்பான்ஸ் மேட்ரிக்ஸ்னு இருக்குது பாருங்கள், இந்த ரெஸ்பான்ஸ் மேட்ரிக்ஸ் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின்ஸ் பற்றி உங்களுக்கு நம்ம டீட்டெயில்ஸ் வரும். என்ன இதில் போனீங்கன்னா மேலே ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள், இதுங்களை வந்து நீங்கள் வந்து
நீங்கள் படித்து பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டொமைனையும் வந்து நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். பாருங்கள், இஃப் செகண்ட் டொமைன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது, லெவல் 1 2 3 இங்கே செலக்ட். இதில் வந்து 1 கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஹை கொடுங்க, இங்கே வந்து 3 கொடுத்தீங்கன்னா இங்கே லோ கொடுங்க. ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்திக்கோங்க. இந்த தமிழில் வந்து இதுக்கு எல்லாம் விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி வந்து இதை மட்டும் 7 டொமைன் கம்ப்ளீட் பண்ணிடணும். நீங்கள் இந்த 7 டொமைன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச பிறகு கீழே வந்து ஆக்ஷன் ஃபார் கண்டினியூஸ் ஸ்கூல் இம்ப்ரூவ்மெண்ட் பிளான். நம்ம பள்ளியில் வந்து இந்த ஆண்டு இது பாருங்கள் 2019-20 பள்ளியை முன்னேற்றம் செய்வதற்காக ஒரு பிளான் பண்ண சொல்கிறாங்க. அந்த பிளானுக்கு வந்து இங்கே மிஷன் ஸ்டேட்மெண்ட் ஷார்ட்டாக வந்து ஒரு 20 to 50 வார்த்தை வந்து இங்கே டைப் பண்ணணுங்க. இந்த பாக்ஸில் இந்த இடத்துல வந்து ஒரு ஷார்ட்டாக ஏதாவது வந்து டைப் பண்ணணும், ஒரு தலைப்பு கொடுத்துடணும். தலைப்பு மாதிரி வந்து ஒரு 50 வேர்ட்ஸ் கொடுங்க. அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டொமைன் வந்து அந்த 7 டொமைனுக்கு இங்கே இருக்கும். இந்த 7 டொமைனில் வந்து நீங்கள் எதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அங்கே வந்து முன்னுரிமை கொடுத்தோம் பார்த்தீங்களா. இந்த டொமைன் 1ல் வந்து இப்போ நாம் வந்து எந்த ஆப்ஷனுக்கு முன்னுரிமை கொடுக்குறோம், அந்த முன்னுரிமையை எடுத்துகிட்டு வந்து தலைப்பு இங்கே கொடுத்துட்டு, இந்த தலைப்புக்கு வந்து நம்ம என்ன வந்து ப்ரொபோஸ்ட் ஆக்ஷன் எடுத்தோம். இங்கே சப்போர்ட் நீடட், இங்கே வந்து நமக்கு யாருடைய சப்போர்ட் எல்லாம் தேவை, பிஓ பிடிஓ ஆஃபீஸ், இல்லைன்னா தொண்டு நிறுவனம், இல்லைன்னா மாணவர்கள்கிட்ட எதுனா பேரண்ட்ஸு அவங்க சப்போர்ட் தேவை, அந்த டீட்டெயில்ஸு என்ன வந்து இப்போ டேக்கன். இப்போ வந்து நீங்கள் என்ன வந்து எடுத்துருக்கிறீங்க, இப்போதைக்கு அந்த இதனுடைய இதை வந்து என்ன எடுத்துருக்கிறீங்க. இந்த இடத்துல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலம் வந்து இங்கே பாருங்கள், டிஃபைன் கோர்ஸ் ஸ்டாண்டர்ட். இது வந்து இந்த டொமைனில் இருக்கிறது அந்த பாயிண்ட் இங்கே வரணுங்க. அந்த டொமைனில் இருக்கிறதுல எத்தனை பாயிண்ட்ல உங்களுக்கு எது வந்து அதில் வந்து இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த பாயிண்ட் தான் இங்கே டைப் பண்ணணும். அந்த பாயிண்ட்டுக்கு உண்டான இங்கே விளக்கம் 3 இருக்கணுங்க. அதுக்கு என்ன வந்து எடுக்க போகிறீங்க, யாருடைய உதவி தேவை, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க, இதுதாங்க. இது கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணி ஆகணும். எல்லா காலமும் டைப் பண்ணி ஆகணும். டைப் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கேட்கும், இது வந்து ஃபைனல் சப்மிட் கொடுக்கணுமான்னு கேட்கும். இந்த சப்மிட் கொடுக்கும்போது மட்டும். அப்போது அந்த ஃபைனல் சப்மிட் கொடுத்தீங்களன்னா இதில் வந்து இந்த ஹோம் பேஜில் வந்து இங்கே க்ரீன் டிக் வரும். இந்த இடங்க பாருங்கள், இந்த ஃபைனல் சப்மிஷன் டன்னு பாருங்கள், இந்த இடம் வரும். இல்லை அங்கே கொடுக்கலன்னா கூட இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த இடம் எல்லாம் முடிச்சிட்ட பிறகு டிக் வரும், நாட் ஸ்டார்டட்னு வரும் பாருங்கள். இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு க்ரீன் டிக் வரும். இது வந்தால் உங்களுக்கு வந்து முடிஞ்சு போச்சு. இல்லை சார் நான் முடிச்சுனா இல்லையான்னு பார்க்கணும்னு சொன்னால் ரிப்போர்ட்ஸ் தான் 2 இருக்குது பாருங்கள். இந்த ரிப்போர்ட்ஸில் போயிட்டு ஸ்கூல் செல்ஃப் எவாலுவேஷன் ரிப்போர்ட், அது முடித்த உடனே ரிப்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இனிமேல் வருஷம் வந்து நமக்கு வந்து ரிப்போர்ட் வராங்கல்ல, அப்போ வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும். அப்போ வந்து நம்மளால் வந்து எடுக்க முடியாது. இதுதாங்க நான் ரிப்போர்ட். இதில் வந்து இப்போ எதுவுமே கம்ப்ளீட் பண்ணாதனால எல்லாம் வந்து எம்டியாக இருக்குது. இது ஃபுல்லாக ஃபில் ஆகிட்டு இருக்கும். இதை வந்து இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 2 3 ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். சேவ் டு பிடிஎஃப், இது எக்ஸல்லு, இது பிரிண்ட் டைரெக்டாக கொடுக்கலாம், வேர்டு, இதை வந்து நம்ம காப்பி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி தாங்க வந்து இந்த ஒர்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். எல்லாம் முடிச்சிட்ட பிறகு லாக் அவுட் கொடுத்துருங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், ஒரு முறை உள்ளே லாகின் பண்ணி முடிச்ச உடனே நம்ம டீச்சர்ஸ் டீட்டெயில்ஸு, மாணவர்கள் டீட்டெயில்ஸ், இந்த 7 டொமைன், இந்த டீச்சர்ஸ், இந்த 7 டொமைன், இந்த லேர்னர்ஸ், இதை 3 வந்து அங்கேயே தலைப்பு மேலே தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அவங்கள ஒன்று கொஞ்சம் படித்து பார்த்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க டீச்சர்ஸ். ஓகே, தேங்க்யூ.